வெல்கம் பேக் டு தி ஷோ. இது காமெடிக்கு நாங்க கேரண்டே. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே நம்ம எல்லாருமே வந்துட்டு அழுவச்சிட்டாங்க இல்லையா? சூப்பர். அம்மா அப்படின்னு சொன்னாலே வந்து டப்புன்னு எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணீங்க. இப்போ அடுத்ததாக யாரு வர போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாட்டி யார் அழுவ வைக்க போறாங்கன்னு தெரியல. இல்லைன்னா சிரிக்க வைக்க போறாங்களா, சிந்திக்க வைக்க போறாங்களா, இதெல்லாம் வந்துட்டு மூணும் கலந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இங்க இருக்காரு. யாரா இருக்கும்? ஓகே, லெட்ஸ் வெல்கம் தர்மாண்டி. சிங்கிள் பசங்க இப்போ சிங்கிளாக வந்திருக்கோம். கமிட்டட் ஸ்டேட்டஸ் பார்த்த சிங்கிள் போடுங்க. சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க. ஏய், நீ என்னடா ரூமுக்கு வந்தது மெக்கானிக் மாதிரி வாட்ச் ஓட்டிட்டு இருக்கிற? பேசிக்காவே அப்ப வாட்ச் மெக்கானிக். எனக்கு எல்லாமே சர்வ சாதாரணம் இல்ல. சமைக்கிறது ஓன்ட்டு சமைச்சே இல்லையா? சமைச்சாச்சு. என்ன செஞ்சு வச்சுக்கிற? புளிசோறு. புளிசோரா? ஆமா, உன்ன மாதிரி தண்ட சோறுக்கு புளிசோறு எவ்வளவு மேல். புளிசோறு தண்ட சோறு இவங்க டீம்ல பண்ணி என்னென்னலாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. சே காரமா. டேய் ரொம்ப பண்ணாதடா. யாரெல்லாம் நடிச்சு பெரிய ஆளா வந்துட்டேன்னா வச்சுக்குவேன். டேய் இத்தனை வருஷமா நீ நடிச்சு பெரிய ஆள் ஆகுறேன்னு சொல்ற. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நானயா? ஏய், எனக்கு வயசாயிடுச்சுடா. இதுக்கப்புறம் நான் சீனியர் ஆர்டிஸ்டா. சீனியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஏய், இவ்வளோ சொல்றீல, நீ என்னடா பண்ற 5 வருஷமா? ஏய், நான் சும்மா நினைச்சியா? ஆமா, கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு சயின்டிஸ்டா கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்க? இந்த வாட்சை வச்சு நீ பின்னாடி காலத்துல போய் எல்லாத்தையும் மாத்தலாம், வருங்காலத்தையும் மாத்தலாம். அதாவது பாஸ்டையும் மாத்தலாம், ஃபியூச்சரையும் மாத்தலாம். நீ சயின்டிஸ்ட். ஆமா, அப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். ஏய், ஒர்க் ஆகுதுடா. என்னது? வாட்ச் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதாப்பா. வேலை செய்யுதா வாட்ச்? இதை இப்பவே நான் போய் எல்லாத்தையும் சொல்லி நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆக போறேன்டா. அதை வச்சு நீ ஏதாச்சும் பண்ணு. அதான்டா கான்செப்ட். சூப்பர்ரா மச்சான். இப்பதான் வாய்ப்பு கிடைக்கல. அப்ப காம்படிஷன் கம்மியா இருக்கும். நம்ம 1970க்கு போலாம். ஏய், அப்போ இவர் மூடிட்டு இருக்கலாம். சரியா? இப்போ நான் டைம் டிராவல் பண்ண போறேன். டைம் டிராவல் பண்ணிட்டேன். ஏய், 1970ல பிசிஎன்ஜியா? ஆமா தம்பி, யாருப்பா நீ? என்னோட ஃபேன் பாயா? ஆமாங்க ஐயா. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்க? வாத்தியார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் வாத்தியார். அப்படியா? 1 பேர் இருக்காங்கப்பா என்ன பிடிச்சவங்க வெளியே. அதுல நானும் ஒருத்தன். சாப்பிட்டியா? இல்லைங்க, சாப்பிடலைங்க. சாப்பிடலையா? அப்ப போய் சாப்பிட்டு வாடா. ஷூட்டிங் நடக்கிற டிஸ்டர்ப் பண்ணிட்டு போ. டைரக்டர் சார், டைரக்டர் சார். ஐயா, இங்க இருக்கிறேன். இங்க இருக்கிறீங்களா? ஆமா, நம்பியார் எங்க காணோம்? ஐயா, நம்பியார் ஐயாக்கு அஜீரண கோளாறு, அதனால் வர முடியவில்லை. அஜீரண கோளாறா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? நம்பியார் இல்லாம என்ன பண்ணுவேன்? இங்க பாருங்க, இப்ப வேஸ்டா போச்சு. ஐயா, என்ன செய்கிறீர்கள்? என்னோட கால் சீட்டு வேஸ்டா போயிடுச்சேன்னு சொல்றியா? சார் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நான் நம்பியார் மாதிரியே பண்ணுங்க சார். தம்பி, படமே இப்போதான் எடுக்க போறோம். வசனம் எல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? சார், நான் ஃபியூச்சர்லயே எல்லாத்தையும் பார்த்து சார், எனக்கு எல்லா டைலாக்கும் தெரியும் சார். நான் இருக்கேன் நம்பியாரா. ஆஹா, ஐயோ 2 நம்பியார் இருக்கா? யாருக்கு நம்பியாரா? இவனை பிடிச்ச மரத்துல கட்டு. என்னோட 30 சர்வீஸ்ல இந்த மாதிரி முட்டாள நான் பார்த்ததே இல்ல. ஏய் ராமு, அந்த பத்திரத்துல கையெழுத்த போடு. ஐயோ மாமா, என்னால பத்திரத்துல கையெழுத்து போட முடியாது மாமா. ஏன்டா போட மாட்டேன்? ஏன்னா எனக்கு கையெழுத்து போட தெரியாது மாமா. நீங்க தான் என்ன படிக்க வைக்கலையே. 1 2 3வது அடிங்க மாமா. அடிச்சா நீ திருப்பி அடிச்ச. ஐயோ மாமா, 3வது அடி அடிங்க மாமா. ஐயா, ரீல் பெஸ்ட் ஆகிடுது. அடிக்க மாட்டேன். அடிக்கிறேன் உங்களை. அடிச்சிட்டானா? இப்ப பாடுறா.
என்னடா இது? டைரக்டர் வாடா போ சீட் முடிஞ்சுடா 1960க்கு வந்தாலும் காம்படிஷனா இருக்கு. நல்ல நடிக்க தெரிஞ்ச, நல்ல டைரக்ட் பண்ண தெரிஞ்ச, நல்ல மியூசிக் பண்ண தெரிஞ்ச, நல்ல ஆட தெரிஞ்ச, எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போயின்னு நான் எல்லாம் கத்துக்கிட்டு வரலான்னு இருக்கேன். யாருமே இல்ல. ஒருத்தர் இருக்காரு 1995. ஹலோ மிஸ்டர் விஜய், நீங்க காமெடியில ரொம்ப கிளவர். போன வாட்டி கூப்பன் கொடுக்காம பண்ணிட்டீங்க தவறு. இப்ப பார்க்க போறீங்க இந்த பவரு. யாரா நீ? நானா? இந்த செட்டுல யாரா நீ? டேய், நான் முடி வச்ச டிஆர். நான் முடியல, அந்த டிஆர். எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார். வாய்ப்பு தானப்பா? ஆமா சார். இந்தாப்பா வாய்ப்பு கொடுத்தப்பா, கேட்டல. உனக்கு நடிக்க தெரியுமா? நடிச்சு காட்டு. சார் உடனே சொன்னா எப்படி? ஏதாவது சீன் சொல்லுங்க நடிக்கிறதுக்கு. உன் தங்கச்சிய காணாம போயிடுச்சுப்பா. சரி. எங்க போயிடுச்சுன்னு சொல்லி யோசிக்கிறேன். எங்க யோசி. கட் 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 கட். என்னப்பா இப்படி யோசிக்கிற? யோசிக்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்? வேற எப்படி யோசிக்க? நீங்க யோசிக்க. சார் 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 இப்படி யோசிக்கணும். இப்படி யோசிக்கணும். எனக்கு வேற ஏதாவது சீன் கொடுங்களேன். வேற சீன் தானே? இங்க பாரு, அதே தங்கச்சியா 4 பேர் ரேப் பண்ணிட்டாங்க. ரேப் பண்ணதை கேட்டவனா அதிர்ச்சியில நீ செத்துற. நடி. இப்ப சொல்லுங்க சார், ஆக்ஷன் சொல்லுங்க. அதிர்ச்சியில செத்துற. ஆக்ஷன். தம்பி தம்பி கட். என்னப்பா இப்படி நடிக்கிற? சார் வேற எப்படி சார் சாவா? அதே சிச்சுவேஷன் நீ சொல்லு. உங்க தங்கச்சி 4 பேர் ரேப் பண்ணிட்டாங்க. சார் 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 என்ன சார் தூங்குறீங்க? சார் சாவுறதுனா இப்படி டக்குன்னு சாவுடா. என்னப்பா கரெக்டா? அப்படி சாவுடா. அப்படி சாவுடா. சார் அப்ப நாங்களாம் நடிக்கவே கூடாதா சார்? ஏய், நடிக்கிறதுக்காக தான் நான் பெத்து வச்சிருக்க ஒரு முத்து. சார் விசு வாய்ஸ். ஏய், நடிக்கிறதுக்காக தான் நான் பெத்து வச்சிருக்க ஒரு முத்து. அவன் தான்டா என்னோட சொத்து. ஏ போடுறா ஒரு குத்து. ஏய், நான் தான் போனவன், ஆட்டம் காதவன், ஆசராதவன். யாரா அவனை கூப்பிட்டவன்? திமுறா, அவன் யாருன்னு தெரியுமா? யாரு சார் நீங்க? நிக்கிறது நானு, நிக்க வச்சது அவரு. நடக்கிறது நானு, நடக்க வச்சது அவரு. பாடுறது நானு, பாட வச்சது அவரு. அடிக்கிறது நீ, அடிக்க வச்சது அவரு. உங்களெல்லாம் நடிக்கிறது அவரு. அவ்வளவுதான், காமெடி முடிச்சு. என்னடா பண்ண? என்னடா பண்ண என் பையனை? அவருதான் அவருன்னா சார் அவுத்தம் சார். நான் தான் இப்ப ட்ரெண்டு. ஏய், சூப்பர் ஸ்டார்க்கே நான் தான்டா ஃப்ரெண்டு. போடுறா பாட்ட. இவங்க கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தா இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபியூச்சருக்கு போயிடலாம். 2050க்கு போறோம் டைம் டிராவல் பண்ணி. Is a sandwich and as a snacks is anybody provided? 2050 என்னடா எல்லாம் விசித்திரமா இருக்கு. ஏய் சிஎன்ஜி பாய்ஸ் 2050. ஹாய் 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 எவ்ரிபடி. சார் உள்ள ஏதோ எறும்பு கடிச்சிருச்சா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி நடந்து வரீங்க? நான் சார் இல்ல, நான் ஒரு ஏஐ மாடல். இனிமே ஏஐ தான் எல்லாம் ஃபியூச்சர். அப்ப இங்க நடிக்கிறதுல நடிக்கிறது நான் தான் ஹீரோ. இனிமே நான் தான் நடிப்பேன். ஆமா, அவர் யாரு? Pendrive. ஏஐ வைலேஷன். சார் இப்ப இந்த ஜெனரேஷன்ல யாரும் மனுஷங்க நடிக்கிறதே இல்லையா? ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் மட்டும் தான் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. நீ இன்னுமாடா இதை பண்ணிட்டு இருக்க? ஆமாமா. அம்மா நீ போயிருமா? அம்மா நான் சொல்றேம்மா நீ போயிருமா? ஏய் போடா. என்னடா பாஸ்ட்லயும் ஒன்றும் பண்ண முடியல, ஃபியூச்சர்லயும் ஒன்றும் பண்ண முடியல. பேசாம நம்ம ப்ரெசென்ட்டுக்கே போயிடலாமா? 2025பா. டேய், இந்த வாட்ச் வச்சு என்ன பண்ற? இல்லை மச்சான், இதை வச்சு பாஸ்ட்டுக்கும் போனேன், ஃபியூச்சருக்கும் போனேன். திறமைக்கு எங்கேயுமே வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை மச்சான். டேய், திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா? ஆமாடா. என்னடா நீ
ஆதித்யா சேனலுக்கு வாடா, திறமைக்கு அங்க வாய்ப்பு இருக்குடா அப்படின்றா இந்த இடத்துல ஏதாவது பாட்டு போட சொன்னீங்களா அவன்கிட்ட? சொல்லலாத நானே சொல்லிட்டேன். அப்படியா? வெரி குட் அண்ணா. அண்ணா அண்ணா கற்பனை கற்பனை இல்ல விற்பனை. ஏன்னா அந்த ஜோக்ஸ் எல்லாமே எப்படி விற்பனை பண்ணுறதுதான் நாங்க யோசிச்சோம். உண்மையா செம்ம டேலண்டடா இருக்கீங்கண்ணே. ஒன்னா அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் நடுவில் அந்த ஸ்பான்டேனிட்டி இல்ல. எஸ் அண்ணா எப்படிண்ணா இருந்துச்சு? சூப்பராக நல்லா இருந்துச்சு. ரோபாமா நல்லா நடந்து வந்தார். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு நல்ல கற்பனை தான் இது. இந்த வருஷத்துக்கு முன்னாடி போனால் எப்படி இருக்கும், இது ஒன்றும் வேலைக்காவது கடைசியில் 2025 தான் நம்ம வண்டி ஓட்ட முடியுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு அற்புதமான நல்ல கான்செப்ட். ஓகே ஸோ வெரி குட் பாய்ஸ். இதே மாதிரி நல்லா பண்ணணும். ஓகே தேங்க்யூடா. உனக்கு ஒரு எண்டு கார்டு இல்லாமல் இருக்கு. ஓகே ப்ளீஸ் டேக் எ சீட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஸோ இன்னைக்கு வந்துட்டு 2 பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல வந்துட்டு என்ன பண்ண போறோம்? பிரேக். Yes, we'll see after a short commercial break. இது காமெடிக்கு நாங்க கேரண்டி.